الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما لهذا الكتاب لا يغادر صغيرة ولا كبيرة إلا أحصاها ووجدوا ما عملوا حاضرا ولا يظلم ربك أحدا وقال نبي الله محمد صلى الله عليه وسلم تخلقوا بأخلاق الله صدق الله العلي العظيم وبلغ رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் அளித்தான மேலான பெரியவர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியமான உம்மத்துமார்களே, இந்த உலகத்தில் நாம் அல்லாஹ்வினுடைய பிரதிநிதிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் எண்ணங்களை, அல்லாஹ்வின் சொற்களை, அல்லாஹ்வின் செயல்களை பிரதிபலிக்கும் பிரதிநிதிகளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், துன்யாவை அல்லாஹ் உங்களுக்காக படைத்து அதில் உங்களை அவன் பிரதிநிதிகளாய் வாழ வைத்துள்ளான் என்று சொல்லித் தருவார்கள். இஸ்லாமிய பெரியவர்களே, பிரதிநிதிகளாய் வாழுகிற நம்மை அல்லாஹ் எஜமானாய் இருந்து கொண்டு, பெரும் ஜனாதிபதியாய் இருந்து கொண்டு கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். எப்படி ஒரு அரசர் தனக்கு கீழே சில குறுநில மன்னர்களை ஏற்படுத்தி சிற்றரசர்களை உண்டாக்கி, அல்லது ஒரு பிரதமர் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஆளுநர்களை, கவர்னர்களை ஏற்படுத்தி அந்த கவர்னர்கள் வழியாக மத்திய அரசினுடைய திட்டங்களை அந்தந்த மாநிலங்களில், ஸ்டேட்டுகளில் அதை செயல்படுத்த அவர்கள் திட்டமிட்டிருப்பார்கள், கண்காணித்துக் கொண்டே இருப்பார்கள். அந்த ஒவ்வொரு மாநிலத்தில் உண்டான அசைவுகள், அதில் உண்டான அமைதிகள் இரண்டுமே கவர்னர் வழியாக அங்கே சென்று கொண்டே இருக்கும். அதுபோல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பிரதிநிதிகளாக ஆக்கினது மாத்திரமல்லாமல், நாம் நம்முடைய செயல்களை, நம்முடைய அங்க அசைவுகளை கண்காணிக்க இரண்டு காப்பாளர்களை அல்லாஹ் நம்மோட ஏற்படுத்தியிருக்கிறார். நம்முடைய வலது தோள்பட்டையிலும் இடது தோள்பட்டையிலும் இரண்டு மலக்குகளை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார். அது அவனுடைய ஏற்பாடு. எதற்காக ஏற்படுத்தியிருக்கிறார்? நம்முடைய செயல்கள் பதிவு செய்யப்பட வேண்டும், நம்முடைய சொற்கள் எழுதப்பட வேண்டும், நம்முடைய உறுதியான எண்ணங்கள் எழுதப்பட வேண்டும். மேலோட்டமான சிந்தனைகளை எழுதுறதில்லை. உள்ளத்துல செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்குல்ல, இசிஜி மாதிரி, அதை எழுதுறதில்லை. எதை எழுதப்படுதுன்னா, உறுதியாக எண்ணம் கொண்டு நம்ம செஞ்சிட வேண்டியதுதான் அப்படின்னு உறுதியாக எண்ணம் கொள்வார் அல்லவா, அதை எழுதப்படும். அதை எடுத்து அதை செய்துவிட்டால் பிறகு எழுதப்படும். இப்படி நம்முடைய செயல்பாடுகளை, நம்முடைய சொற்களை, நம்முடைய சிந்தனைகளை கண்காணிப்பதற்கென்றே, பதிவு செய்வதற்கென்றே அல்லாஹ் ரெண்டு மலக்குகளை நிர்ணயித்துள்ளார். ரெண்டு பக்கமும், வலது பக்கமும் இடது பக்கமும். இதில் வலது பக்கத்தில் உள்ளவர் அந்த இருவரில் இவர் தலைவர். வலது பக்கத்தில் உள்ளவர் தலைவர், அமீர். இவர் என்ன செய்வார்? மனிதன் செய்கிற நன்மைகளை உடனே பதிவு செய்து விடுவார், தாமதிக்கிறது இல்லை. இடது பக்கத்தில் உள்ள மலக்கிடத்துல கலந்து ஆலோசிக்கிறது இல்லை. இந்த மாதிரி இன்ன நபர் நன்மையை செய்திருக்கிறார், எழுதட்டுமா வேண்டாமா அப்படி எல்லாம் கேட்கறதே இல்லை. ஏன்னா அவர் தான் தலைவர், அவர் தான் அமீர், உடனே எழுதி விடுகிறார். இடது பக்கத்தில் உள்ள மலக்கு நாம் ஒரு தீமையை செய்தால் அவர் உடனே எழுதுவதில்லை. கிட்டத்தட்ட அரை பகல் நமக்கு ஒரு அவகாசம் தருகிறார். நாம் அந்த பாவத்திலிருந்து மீளுகிறோமா, தௌபா செய்கிறோமா என்று அவர் பார்க்கிறார், எதிர்பார்க்கிறார். நம்ம தௌபா செய்யலன்னு சொன்ன, அல்லது நாம் தௌபா செய்து விட்டால், முதல்ல பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம். நாம தௌபா செய்து விட்டால் அந்த தீமை ஃபைலுக்கு வர்றதே இல்லை, ரெஜிஸ்டர்ல அது பதிவு செய்யப்படுறதே இல்லை. ஏன்னா அதுதான் பாவம் செஞ்சவோ தௌபா செஞ்சோ முடிஞ்சு போச்சு. அப்படி நாம தௌபா செய்யாமல் பகல் பொழுதை கழித்து விட்டால் இப்பொழுதும் கூட அந்த இடதுபுறத்து மலக்கு வலதுபுறத்து மலக்கை பார்த்து கேட்கிறார், நான் எழுதட்டுமா வேண்டாம் அப்படின்னு கேட்கிறேன்.
இவர் செஞ்ச இந்த தீமையை நான் எழுதட்டுமா வேண்டாமா என்று கேட்டுதான் எழுதுகிறார். காரணம், அமீரிடத்தில் கேட்டு, தலைவரிடத்தில் கேட்டு எதையும் செய்ய வேண்டும் என்கிற மனோநிலை அங்கே எழுதப்படுகிறது. இப்படி 2 மலக்குகளை அல்லாஹ் நிர்ணயித்து நம்முடைய செயல்களை கண்காணிக்க வேண்டிய காரணம் என்ன சொல்லுங்க? ஏன்னா அல்லாஹ்வுக்கு அவன் ஒரு ஆளாக இதையெல்லாம் கண்காணிக்க முடியாது. அவனால நம்முடைய உள்ளத்தில் ஓடுகிற சிந்தனைகளே அல்லாஹ் தஆலா அறியக்கூடியவன் என்று குர்ஆனில் 1 அல்ல 2 அல்ல பல இடங்களில் சொல்கிறான். இன்னல்லாஹ அலீமும் பிதாத்தி சுதூர், உங்களுடைய உள்ளங்களில் உள்ளவைகளை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது இதுல என்ன, அவனுக்கு 2 மலக்குகளை ஏற்படுத்தி இந்த மாதிரி கண்காணிக்கணும் அப்படின்னா எதையுமே எழுத்துப்பூர்வமாக ஆக்கிவிட்டால் அது பேசும். அதனாலதான் சொல்லுவாங்க, கழுத்து பிடி கொடுத்தாலும் எழுத்து பிடி கொடுக்காதே. கழுத்து பிடி கொடுத்தாலும் எழுத்து பிடி கொடுத்துறாது. எழுத்துன்னு ஒண்ணு கொடுத்துட்டோம்னா அவன் நம்மளை எங்கேயும் வருமே நிப்பாட்டிடும். அந்த மாதிரி உன் எழுத்து தான் இருக்கு, நீ உன் சொத்தை எல்லாம் எனக்கு எழுதி கொடுத்துட்ட அப்படின்னு இதையாவது ஒண்ணு போர்ஜரி பண்ணி நம்மளை என்ன எழுத்துல நிப்பாட்டிடும். அப்ப இந்த எழுத்து பிடி என்பது கொடுக்கப்படாது. ஏன் அப்படின்னா அது நின்று பேசும். அதுபோல நம்முடைய நன்மைகளை தீமைகளை எழுதக்கூடிய மலக்குகள் அந்த எழுத்தை கொண்டு வந்து அந்த பதிவை அப்படியே பத்திரமாக வைத்துக் கொண்டு வந்து மறுமையில அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் நிற்கிற போது நமக்கு முன்னால் அவர்கள் விரித்து வைப்பார்கள். நமக்கு முன்னால் அந்த ரெஜிஸ்டரை, அந்த ஃபைலை அப்படி ஓபன் பண்ணுவாங்க. நம்ம நம்ம ஒவ்வொருவருக்கும் 2 ஃபைல் உண்டு. ஒன்று நன்மைகளின் ஃபைல், மற்றொன்று தீமைகளின் ஃபைல். இந்த 2 ஃபைலையும் அங்கே விரித்து வைக்கிற போது நன்மைகள் உதாரணமாக அப்படி பெரிய ஃபைலாக இருந்துச்சுன்னு சுப்ஹானல்லாஹ் அவருடைய வலது கையில அது கொடுக்கப்படும். அந்த ஃபைலை அவருடைய வலது கையில கொடுக்கப்படும். அந்த ரைட் ஹேண்டில் கொடுப்பதே ஒரு வெற்றிக்கான முதல் அடையாளம். அவன் சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பான். அவன் சொல்லுவான், குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹாக்கா என்னும் சூறாவிலே அவன் சொல்லுகிற வார்த்தைகள் அப்படியே அல்லாஹ் தஆலா படமெடுத்து காண்பிக்கிறான். எப்படி சொல்லுவான், என்ன சொல்லுவான்? ஹாஉ முக்ரஉ கிதாபியா, அவன் சொல்லுவானா, கிட்ட நிற்கிற ஆட்கள் தான், இங்க வாங்க, என்னுடைய இந்த ஃபைலை நீங்களும் பாருங்கள், நீங்களும் படியுங்கள். இன்னிய மனன்து அன்னி முலாக்கின் கிதாபியா, நான் ஆல்ரெடி துனியாவில் இதை நம்பி இருந்தேன், இந்த மாதிரி இந்த நாள் வரும், விசாரணை உண்டு என்று நான் நம்பி இருந்தேன் அப்படின்னு சொல்லுவான். இன்னிய மனன்து அன்னி முலாக்கின் கிதாபியா. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான், ஃபஹுவ ஃபீ ஈஷத்தின் ராலியா ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, அவன் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையில் உயர்ந்த சொர்க்கத்தில் இருப்பான் என்று அல்லாஹ் அந்த நல்லடியானை குறித்து அப்படியே சிலாகித்து புகழ்ந்து அல்லாஹ் பேசுகிறான். அதற்கு நேர் மாற்றமாக இடது புறத்தில் இருக்கக்கூடிய மலக் அவரின் ஃபைல் கனமாக ஆகி தீமைகள் நிறைய செய்யப்பட்டு அதற்கான பாவ மன்னிப்புகள் தேடப்படாமல் அவைகள் எல்லாம் பதிவாக ஆக்கப்பட்ட அங்கே வந்தார். முதல் கட்டமாக அந்த ஃபைலை பார்த்த உடனே சொல்லுவானா, மாலி ஹாதல் கிதாப், क्या हुआ इस किताब में, என்ன ஆச்சு இந்த வேதத்திற்கு, இந்த பதிவுக்கு, நாயுகாபிரு சகீரத்தோ வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா, எதையும் விட்டு வைக்காம அம்முட்டம் எழுதிருக்குது. சின்னது பெரியது அப்படின்னு எதையும் விட்டு வைக்கலை. சிறிய பாவங்கள் ஆகட்டும் பெரிய பாவங்கள் ஆகட்டும், அதாவது இதெல்லாம் நான் சொல்றது அழிக்கப்பட்டது போக, அல்லாஹுவால் மன்னிக்கப்பட்டது, நம்முடைய நன்மைகளால் அளிக்கப்பட்டது போக இவ்வளவு எழுதப்பட்டிருக்க சிறியது பெரியது எதையும் விடாமல் அத்தனையும் எழுதி வைத்திருக்கிறது. இது என்னடா போச்சு? அல்லாஹ் சொல்றான், அவர்கள் செய்த அமல்களை அங்கே அப்படியே ஆஜராகி இருப்பதாக பெற்றுக் கொள்வார்கள். அல்லாஹூ எடுத்த எடுப்பிலேயே அவருக்கு அந்த ஒரு கைசேதத்துடைய வார்த்தை. என்னடா போச்சு? நம்முடைய எந்த அமல்களும் மிஸ் ஆகாமல் எழுதப்பட்டிருக்கல. எந்த அளவுக்குன்னா, சிராக்கி பெரியவர்களே, நம்ம ரெஸ்ட் ரூம் போறோம்ல, இந்த ரெஸ்ட் ரூம் போகிற போது அந்த 2 மலக்குகள் நம்முடன் வருவதில்லை. ஏன்னா அவர்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள், வெளியில் இருந்து வருகிறார்கள். இப்ப நம்ம ரெஸ்ட் ரூம்ல அநேகமாக பெரும்பாலும் நம்ம பாவங்கள் செய்யறதில்லை. அப்படி பாவங்கள் செய்தால் நம்ம ஏற்கனவே இந்த சுபகு பயானிலே சொல்லியிருக்கோம், பாவத்திற்கான ஒரு பேட் ஸ்மெல் உண்டு. அந்த பேட் ஸ்மெல்லை கொண்டு அவங்க விளங்கி கொண்டு அதை எழுதிடுவாங்க இல்லையா? இப்ப இவர் வெளியில வர்றாரு, வெளியில வந்ததும் அப்படின்னு துவா வருகிறார். ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வரும்போது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்ஹப அன்னில் அதா வ ஆஃபானி, எல்லா பள்ளிவாசல்களையும் எழுதப்பட்டிருப்பாங்க. நம்ம பள்ளியிலே அநேகமாக எழுதினோம் அல்லது எழுதப்பட்டிருக்கலாம். அதாவது பாத்ரூமுக்கு போகும்போது ஒரு துவா, வெளியில் வரும்போது ஒரு துவா. போகிற போது
அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் கபாயிஸ். வெளியில் வரும்போது குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னில் அதா வ ஆஃபான். அந்த குஃப்ரானக என்பதின் பொருள் அல்லாஹ்வே உன்னிடத்தில் நான் பாவம் மன்னிப்பு தேடுகிறேன். எதற்கு? ஒருவேளை ரெஸ்ட் ரூமில் நாம் பாவம் செய்திருந்தால், அப்ப நம்ம வெளியில வந்து இந்த துவாவை ஓதிட்டா அந்த மலக்கு எழுதுறது இல்லை. ஏன்னா நம்ம தான் பாவம் மன்னிப்பு தேடிட்டோம். அப்படி நாம ஓதலைன்னு சொன்னா உள்ளே இருந்து நாம் செய்த அந்த பாவத்தினுடைய அந்த துர்நாற்றத்தைக்குள்ள அதையும் எழுதி விடுகிறார். அப்ப மறுமையில் அதை கொண்டு வச்ச உடனே அவர் சொல்ற வார்த்தைகள் அல்ல அதே சூரத்தில் ஹாக்காவில அழகா அப்படி அவங்க சொல்ற அந்த வார்த்தை அப்படி வரிசைப்படுத்தி அல்லா சொல்றான். அவன் சொல்லுவானா, லம் ஊத்த கிதாபியா, இந்த ஃபைல் எனக்கு கொடுக்கப்படாம இருந்திருக்கலாமே, ஏன் கொண்டு கொடுத்தாங்க? இந்த ஃபைல் எனக்கு, இந்த ரிஜிஸ்டர் எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்கலாமே, ஏன் கொண்டு கொடுத்தாங்க? வலம் அதிகமா இசாபியா, இந்த கேள்வி கணக்கு விசாரணை இதெல்லாம் நான் வந்து தெரியாமலே துனியாவில் வாழ்ந்துட்டேன். எனக்கு இப்போ என்னுடைய பொருள்கள் என்னுடைய அந்தஸ்து பதவிகள் என்னை காப்பாற்றுமா தெரியல, எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு என்று புலம்புவான், அழுவான், கண்ணீர் வடிப்பான். அல்லாஹ் அவனை நரகத்திற்கு செல்லும்படி சொல்லுவான். இஸ்லாமிய பெரியவர்களே, இன்றைய தினம் நாம் நமக்குள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்தும் விதமாகத்தான் 2 மலக்குகளை வைத்திருக்கிறான். கண்காணிக்குதல் என்பது அது ஒரு அவமானம் அல்ல. ஒருவரை நாம வந்து வாட்ச் பண்றோம் சொன்னா அவர் தீயவர் என்பதற்காக மட்டும் வாட்ச் பண்றது இல்லை, அவருடைய கண்ணியத்தை முன்னிட்டும் வாட்ச் பண்ணப்படும். அப்படிதானே? ஒருத்தர் வந்திருக்கிறார் நம்ம வீட்டுக்கு விருந்தாளியாகனா அவரால் ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம். நம்மள அவர் கூட இருப்பான். ஏன் அப்படின்னா அவருக்கு ஏதாவது வேணும் கொள்ளும் அப்படின்னா நீ கிட்ட இருந்து பார்த்துக்கோ. அப்ப இந்த கிட்ட இருந்து பார்த்துக்கோ என்பது கண்ணியத்தின் அடையாளம். அதுபோல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 மலக்குகள் நம்ம கூட வச்சு கிட்ட இருந்து பார்த்துன்னு சொல்லியிருக்கிறான். அப்ப இந்த கிட்ட இருந்து அவர்கள் இருவரும் நம்மை கண்காணிப்பது நம் மீது உண்டான கோபத்தில் அல்ல, நம்முடைய நன்மைகள் பெருகணுங்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அந்த ரெஜிஸ்டர்ல என்ன நன்மைகள் நம்ம வந்து சேர்க்கலாம், அதிகப்படுத்தலாம் என்பதை இன்ஷா அல்லாஹ் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் நம்முடைய அந்த செயலேடுகளை வலதுகையில் அல்லாஹ் தந்தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.